அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு இந்த மும்மொழி கொள்கையை எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலுமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்குது. இதை பொறுத்து கொள்ள முடியாத அண்டை மாநிலங்கள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே தஞ்சம் அடையணும் அப்படின்னு இன்றைக்கி முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார், ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட், ரயில்வே செக்டாரில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலத்து மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குது. ஸோ இதனால் வட மாநிலத்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அவர்களது குழந்தைகளுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பள்ளி தேவைப்படுது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம நாட்டில் 2 மொழி கொள்கை, அதாவது நம்மளுடைய தாய்மொழி மற்றொரு ஆங்கில மொழி தான் இன்னும் 2 மொழி கொள்கை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை உள்ளே கொண்டு ஹிந்தி பேஸ் பண்ண ஸ்கூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த ஒன்றிய பாஜக அரசு உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. நேற்று கூட தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் சொல்கிறாரு, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டுருக்கோம், பாசிசம் பாயாசம் இப்படிலாம் பேசுகிறாரு. தயவுசெய்து அவருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் களத்தில் இந்த மும்மொழி கொள்கைக்காக கொஞ்சம் போராடுங்க. சும்மா நம்ம இந்த மாநாட்டில் மட்டும் தீர்மானம் கொண்டு வந்தால் இந்த மும்மொழி கொள்கையை நிறுத்திட முடியாது, சரிங்களா? வி ரிஜெக்ட் NEP. திமுக என்றைக்குமே இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்காது. நன்றி, வணக்கம்.